ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும்? சரியா, ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ண ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் 175+ இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். 175 பிலோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் தான் போக போகிறீங்க. ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்லும் போது எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்க மாட்டாங்க. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே காலேஜை பார்த்துட்டு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் விசாரிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு இப்போ நாங்கள் சேஞ்ச் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலும் இப்போயும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, அதனால் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கும் மாறலாம். அப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம 12 lakhs வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட தேவைகள் அந்த கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். கட் ஆஃப் வந்து 120 இருந்தாலுமே கவர்மெண்ட் காலேஜில் போக முடியும் இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலியமாக. ஓகே, அதாவது நாம் எல்லா பேருமே எதிர்பார்த்துருந்தா அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குது பாருங்கள். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா, அப்போ நம்மளோட டிஎன்ஏயு வெப்சைட்டில் நாம் என்னாச்சு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். சரியா, செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னென்னா, அதாவது மேக்ஸிமம் இந்த வீக்கில், சரியா, இந்த வீக்கில் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் வந்து அக்ரி கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிறையா பசங்க அக்ரியை வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க. சரியா, அதனால தான் நீட் கவுன்சிலிங்கு, பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பேரலாக நம்ம நடத்தணும் அப்படின்னா அங்கே நல்ல காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாங்க போது இங்கே கிடைச்ச சீட்டை விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. சரியா, இந்த மாதிரி வருஷம் நடக்குது. அதனால தான் அக்ரி கவுன்சிலிங் எப்போயுமே கொஞ்சம் டிலே பண்ணி நினச்சி பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு காரணம் அதுதான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகவே இல்லை. இப்படி தான் எப்போயுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரியா, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு நல்லபடியாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. சரியா, ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீக்கில், சரியா, இன்றைக்கி கிடையாது, இந்த வீக்கில் நமக்கு என்னாச்சு பார்த்தா ரேங்க் லிஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோடு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.